கேளம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியில் 48 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவன் கவின் 95% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சாதனா 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் மிதுன்ராஜ் மற்றும் பாகுனி ஸ்ரீ 87% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியில் முதலிடம் பிடித்தவர்களுக்கும் பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், 2ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஜெயக்குமார், 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி துணை முதல்வர் தமிழா ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். SRK மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் முதல் 99 மதிப்பெண்கள் வரை 19 மாணவர்களும், 90 மதிப்பெண்கள் முதல் 94 மதிப்பெண்கள் வரை 23 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 48 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர் தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். சார்பில் 59வது கம்பன் விழா கடந்த 8ஆம் தேதி முதல் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இவ்விழாவில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் நிறைவில் தேசிய கீதம் இசைப்பது மரபாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படாமல் வந்தே மாதரம் பாடல் தொடக்கத்தில் இசைக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இறுதியில் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இது மரபு மீறலாகும் என நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மற்றும் தகவல் அறிந்தோர் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவரம் தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கு தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கம்பன் கலையரங்கத்திற்குள் நுழைந்து எதிர்ப்பு தெரிவிக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து அரங்கின் வாயிலை மூடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கம்பன் கலையரங்க நுழைவு வாயில் முன்பு முழக்கங்கள் எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் உமா சங்கரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்கான லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகம் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனையின் அடிப்படையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உமாசங்கரின் தந்தையும் பாஜக ஓபிசி அணி செயற்குழு உறுப்பினருமான காசிலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். தலைவர் விஜய் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தாவைக்காவினர் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதன் ஒரு பகுதியாக மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கேரள செண்டை மேளம் முழங்க அப்பகுதியில் LED அமைத்து தமிழக முதல்வரின் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியை பொதுமக்கள் காணும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் பரணி பாலாஜி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் நிரஞ்சன், ஒன்றிய செயலாளர்கள் ஜீவன்குமார், தனசேகர், மாவட்ட துணை செயலாளர் சங்கீதா ஆகியோர் தலைமையில் இளைஞர் அணியைச் சேர்ந்த கூட்டேரிப்பட்டு அம்மன் ஹோட்டல் மற்றும் ரியல் எஸ்டேட் சங்கர், கேணிப்பட்டு சுரேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கும் பேருந்தில் சென்ற பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதில் கண்ணதாசன், வேல்முருகன், சதீஷ், செந்தில்குமார் உள்ளிட்ட சுமார் 50ற்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு LED திரையில் தெரிந்த தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு ரோஜா பூக்களை தூவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மயிலம் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைக்கு பின் 108 தேங்காய் உடைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர்.
ஸ்டெல்லா டெனிஸ். இவர் நேற்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமாக புதுச்சேரி மிஷன் வீதியில் எண் 103 கீழ் 251 என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தில் 2 கடைகளும் ஒரு குடியிருப்பு வீடும் உள்ளது. இந்த இடத்தில் வசித்து வந்த ஆஞ்சலின் மற்றும் அவர்களின் மகன்கள் ஆக்கிரமிப்பு செய்து இடத்தை காலி செய்யாமல் உரிமை கொண்டாடி வருகின்றனர். மேலும் அவர்கள் உரிமை கோரி புதுவை 3வது மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவர்களுக்கு எதிராகவே தள்ளுபடி செய்தது. மேலும் அந்த வீட்டின் முகவரியில் இந்தோ பிரெஞ்சு கொலாபரேஷன் அடிப்படையில் தொழில் தொடங்க உள்ளதால் அவர்கள் இடையூறாக உள்ளனர். மேலும் ஆக்கிரமிப்பாளர்கள் உரிமை கொண்டாடும் இடம் எங்களுடைய இடம் என்பதற்கான அனைத்து விதமான சான்றிதழ்களும் உள்ளன. அதனை தாங்கள் பரிசீலனை செய்து யார் பக்கம் நியாயம் உள்ளது என்று விசாரிக்குமாறு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மாலை பூமி இதழோட இதா இருக்கிறாரு. அவரு சொந்த விருப்பு வெறுப்பு செய்திய எங்களை தவறா நாங்க அந்த கார் ஷெட்டை மட்டும்தான் நாங்க ஆபீஸ்க்காக ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டை நாங்க வைக்க போனோம். கூட்டு சாவி தொலைஞ்சிடுச்சு. அதனால நான் வேலையாட்களை வச்சு நானும் உறவினர் பெண்ணு தான். வெளியாலும் வெளியில இருந்து வந்தவங்கள யாருமே இங்க கிடையாது. என்ன ரவுடி என்று சித்தரிச்சோம். என் அண்ணனை தாறுமாறாக பேசியும் அவருக்கு எதிர்காலத்துல விளைவுகள் வர மாதிரி ஒரு செயல்களை செய்தோம். இவர் போலியா ரெடி பண்றாரு எல்லாத்தையும்ன்ற மாதிரி அவதூறான வார்த்தைகள் பேசியும் என்ன நடுவுல போக்கல. அந்த கேஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்க எங்களை தாக்க வந்ததாக அவங்க புகார் அளிக்கிறாங்க. நாங்களும் புகார் அளிச்சோம், அவங்களும் புகார் அளிக்கிறாங்க. இது நிலுவையில இருக்குது, ஸ்டேஷன்ல, பெரிய கடை ஸ்டேஷன்ல இருக்குது. ஆனா இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவர் நடுவுல நம்மள பார்க்கக்குள்ள எல்லாம் கொலை மிரட்டல் விடுறாரு. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் காந்தி வீதியில் இந்தியன் வங்கி கிளை உள்ளது. அங்கு கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதல் கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்ட தகவல் வாட்ஸ்அப் மூலம் பரவியதை அடுத்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வங்கி கிளைக்கு வரத் தொடங்கினர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து விவரங்களுடன் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி வங்கிக்கு வர வைத்தனர். அங்கு வந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக இந்தியன் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாகவும் இன்றைக்குள் மீண்டும் தங்களது வங்கி கணக்கில் பணம் திரும்ப வந்துவிடும் என்றும் அப்படி வராதவர்கள் நாளை திங்கட்கிழமை வங்கிக்கு நேரில் வந்து புகார் அளியுங்கள் என்று கூறினர். அதிகாரிகளின் விளக்கத்தை ஏற்க மறுத்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் நேற்று இரவு பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி வாசலில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டது. மெசேஜ் வரல, யாரும் பேலன்ஸ் கம்மியாக சொல்றாங்க. சர்வர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அவைலபிள் பேலன்ஸ்